வாழ்த்துக்கள் பிரதர் உங்களுக்கு. உங்களை இப்படிப்பட்ட ஒரு மேடையில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். அண்ட் எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 20ஆம் ஆண்டு திரைத்துறையில். அதுக்காக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும் உங்கள் எல்லாருக்கும். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்காக ரொம்ப 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 நன்றி. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மோர் தென் ஒரு 70% ஆஃப் த ப்ரெஸ் பீப்புள் எனக்கு பர்சனலாகவே தெரியும், மீட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொருத்தரையும். ஸோ உங்கள் எல்லாரையும் என்னுடைய ஜேர்னியில் உங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்காக ரொம்ப நன்றி. அண்டு இசைத்துறையில் வந்து ஈஸியாக ஒரு 25 இயர்ஸ் அது. ஏன்னா சில்வர் ஸ்க்ரீனுக்கு என்ட்ரு ஆனதுக்கு முன்னாடியே ஸ்மால் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்படி கணக்கு போட்டால் 25 இயர்ஸ். பட் ஃபஸ்ட் ஃபிலிம் 2002 தமிழன்லேருந்து இப்போ இந்த திரைப்படம் வேலை செய்யும் போது இப்போ கணக்கு போட்டால் 20 இயர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு காரி இந்த திரைப்படம் ஹேமந்த் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு கதை சொன்னார் சார். எனக்கும் அதே 3 ஹவர்ஸ் ஆச்சு சார். ஆமாம், அப்படியே மூச்சு விடாமல் சொன்னார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இது கேட்கும் போது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக இருக்குது. இது எப்படி இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ தான் பிரின்ஸ் பிக்சர்ஸ் லக்ஷ்மண் சார் வந்து இதை அவருடைய இருக்கரம் தூக்கி இந்த படத்தை வந்து எப்படி தாங்கியிருக்காருன்றது வந்து நீங்கள் படம் முடித்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக பார்க்கும்போது தெரியுது. அதுக்காக வந்து ஒரு பிக் சப்போர்ட் ஃப்ரம் லக்ஷ்மண் சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். வெறும் ஸ்கிரிப்டை ஏன்னா இன்றைக்கி ஒரு 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 அவசரம், ஒரு 10,000 ரூபா எனக்கு பணம் வேணும் அப்படின்னா கூட உங்கள் சொந்தக்காரங்கிட்ட போய் கேட்குறது அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. எதுக்கு கொடுக்கணும், எதுக்கு கரெக்டாக நம்ம கொடுக்குற காசை யூஸ் பண்ணுவானா இல்லையான்னு கூட தெரியாத இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இன்னும் ஒரு வெறும் ஸ்கிரிப்டை மட்டும் நம்பி ஒரு நியூ கமர் மேலே ஒரு அன்கண்டிஷ்னலாக அந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பி அதற்கு மேலே இவ்வளோ பெரிய முதலீடு வைக்கிறது வந்து ப்ரொடியூசருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். அண்ட் ஐ ட்ரூலி சல்யூட் சார். அண்டு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஹானஸ்டாக ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்காரு ஹேமந்த் சார். எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் ப்ரொடியூசர் அவருக்கு மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இவர் ப்ரொடியூசர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, இது எல்லாமே கரெக்டாக ரெசிப்ரோகேட் ஆகி அது ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது என்னவா சொன்னாரோ அதை அப்படியே வந்து திரைக்கு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இதில் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது இந்த படத்தில். இது வந்து ஒரு விஷயத்தை மட்டுமே நோக்கி நகரக்கூடிய ஸ்கிரிப்ட் கிடையாது. இதில் பல பல விஷயங்கள் இது பேசுது திரையில். அது எல்லாமே ரொம்ப அந்த நம்பகத்தன்மையோடு இருக்குது. அந்த கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், அதோடைய காட்சி ஓட்டமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த நம்பகத்தன்மையோடு அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அண்ட் இதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது கணேஷ் அவர்களுடைய ஒளிப்பதிவு. ரொம்ப நல்லா கிளாஸியாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போதுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அண்ட் வண்டர்ஃபுல் எடிட் சிவா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பெரிய ஒரு டீம் எஃபர்ட். அண்ட் எங்கள் எல்லாருமே எல்லா சைட்லேருந்தும் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எல்லாருக்குமே தேவை. அண்ட் இதில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் சின்ன லைட் மேன்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த படம் வந்திருக்கு. அண்ட் முக்கியமாக சசி சாரோடைய திரைப்படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் டோட்டலாக ரொம்ப அழகாக தெரியுறீங்க சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லணும். ரொம்ப அழகாக தெரியுறீங்க. அண்ட் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப டெப்த்தோடு இருந்தது சார். அஃப்கோர்ஸ் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன், பட் இதில் ரொம்ப டெப்த்தாக இருந்த மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு சார். அண்ட் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அண்ட் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான், உங்களுடைய சப்போர்ட் ஹேமந்த் மாதிரி ஒரு நியூ கமருக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் அதெல்லாமே சேர்ந்து தான் சார். சப்போர்ட் வந்து எப்படின்னா வெறும் கூட இருந்து ஒரு தோள் கொடுக்கறது மட்டும் இல்லை. அவங்க டேரக்டர் நினச்சதை அவங்க எடுக்கக்கூடிய அந்த லிபர்ட்டி, அந்த ஸ்பேஸு, அந்த டைலாக்கு, எது அவங்களுடைய கனவு என்னவோ அதை கரெக்டாக நிஜமாக்குறதுக்கு உண்டான ஒரு பெரிய சோர்ஸை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்க சார் நிறைய இயக்குநர்களுக்கு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ டோட்டல் டீமுக்கு என்னுடைய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். தேங்க்யூ. காட் பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரியில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறது நினச்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஹேமந்த் சார் for casting me, and Lakshman sir for believing in me, and cinematographer sir D Iman sir, Kingsley sir, Sasikumar sir, Paru,
எல்லாருமே சசிகுமார் சார் வந்து எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அவருமே ரொம்ப யதார்த்தமான ஒரு ஹியூமன். உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக கன்சிடர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பாரு, சச் அ லவ்லி கேர்ள், அழகான பொண்ணு இன்சைட் அண்ட் அவுட். ஸோ அவங்க இந்த மூவியில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஆல் தி பெஸ்ட், யூ ஹேவ் அ வெரி பிக் ஃபியூச்சர். அண்ட் எல்லாருக்குமே கிங்ஸ்லி சார் வந்து வந்தாலே அவர் சொன்ன மாதிரி பாம் தான், சிரிச்சிட்டே இருப்போம் நாங்கள், சீரியஸாகவே இருக்க முடியாது எங்களால். ஸோ தேங்க்யூ கிங்ஸ்லி சார். அண்ட் எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் சொல்லணும், பட் டைம் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கருத்து இருக்கிற ஒரு படம். குடும்பம் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர. முகம் சுளிக்காமல் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 25th வருது, கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எட்டாவது வணக்கம். ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டர் நெல்சனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காரி இந்த வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர் சார், லக்ஷ்மண் சார், ஏமந்த் அண்ணன், சசி அண்ணன், எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு டூ வீலரை ஒழுங்காக ஓட்ட தெரியாது. இந்த படத்தில் என்ன ஆட்டோ ஓட்ட வச்சுருப்பாப்புல. நானே கேட்பேன், கூட யார் வருவான்னா ஹீரோவோ ஹீரோயினோ பார்த்து கட்டியமாக பிடிச்சிக்க சொல்லு. ஏன்னா ஒரு பக்கம் எழுத்துனா நான் குச்சிடுவேன், அவங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு அதை சொல்லுவேன் அவர்கிட்ட. இல்லை அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்கள் ஒழுங்காக ஓட்டுங்க வண்டி அப்படின்னு சொன்னார். படத்தில் நிறைய விஷயம் நடந்திருக்கு, எல்லாத்தையும் நான் உலகிடன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி, எல்லாமே ட்ரெண்டிங் எல்லாமே மாறி இருக்கு. ஆனால் லவ் டுடே படம் இன்றைக்கி நல்லா ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி படம் எதுவும் இருக்கும். இது நம்ம வில்லேஜ் சம்மந்தப்பட்ட படம், எதையும் நம்ம ஆடியன்ஸ் விட மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பத்திரிக்கையும் அதை எனக்கு கரெக்டாக எழுதி எங்களுக்கு காப்பாற்றுங்க. தேங்க்யூ, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். காரி, முதல்ல இந்த படத்தை நான் கமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் பாண்டி ஃபோன் பண்ணார், இது மாதிரி டைரக்டர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் கூட வந்து பார்க்குறேன், அதை பற்றி இல்லை. யூஸ்வலாக நான் வந்து ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கிறதுக்குள்ள அவர் எவ்வளோ பகீரத பிரயத்தனப்படணும் பண்ணிவிட்டு எல்லார்கிட்டையும் போய் கதை சொல்லி அவர் வந்து உட்காரது ரொம்ப கஷ்டம். ஸோ எனக்கு வந்து ஃபுல் கதையாக வேண்டாம், எப்பயுமே நான் கேட்க மாட்டேன். என்னுடைய கேரக்டரைசேஷன் சொல்லுங்கள், என்னுடைய ரோல் என்னன்னு சொல்லுங்கள், அது கேரக்டரைசேஷன் சொல்லுங்கள், அது போதும் தான் சொல்லுவேன். ஆனால் ஹேமந்த் முதல் தடவை இல்லை நான் நேரில் பார்த்தாகணும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்து ஒரு 3 மணி நேரம் ஃபுல் கதையை சொன்னார். அதுவே வந்து ஒரு முழு படம் பார்த்த மாதிரி இருந்தது. அவ்வளோ ஒரு எனர்ஜி அப்படி இருந்தது அது சொல்லும்போது. ஆனால் அப்போ சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குது, இதை சொன்ன மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நான் ஞாபகம் இருக்கா, அதுதான் சொன்னேன். அப்படி இருந்தது அவருடைய ப்ரெசன்டேஷன். அது சொல்லும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சரி அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு. இதில் வந்து நான் இன்னும் ரொம்ப வித்தியாசமாக நடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆஸ் யூஷுவல் ஃபாதர் தான். பட் அந்த ஆஸ் யூஷுவல் ஃபாதரில் வந்து வேறு ஒரு ஷேடு, அதுதான் புதுசு. அது நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது அப்புறம் வந்து ஷூட்டிங் போகும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாதாரண படம்லாம் கிடையாது. சாதாரணமாக சொல்கிற மாதிரி ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். பகிரதமாக ஒரு பிரயத்தனப்பட்டு உழைச்சி எடுத்த படம் தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அந்த இடத்துலையும் வந்து ஆக்சுவலி ஆஸ் யூஷுவல் ஹேமந்த் வந்து நோ காம்ப்ரமைஸ். அந்த ஒவ்வொரு சீன் சொல்லும்போது அவங்களோட ஒரு எனர்ஜி, அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது அது எல்லாமே கொஞ்சம் ஷெட்யூல் மீறாகி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி அப்படி அப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் சசிகுமார் சார், ஹீரோ சாரை பற்றி தெரியும். ஏன்னா நான் நிறைய நடிச்சிருக்கேன் அவர் கூட. எதுவுமே பேச மாட்டார், எது வந்தாலும் ஓகே. அது மாதிரி ஹீரோவை பார்க்குறது கஷ்டம். வந்து என்ன இது என்ன பண்ண போகிறாங்க, என்ன இதுதான் பண்ண போகிறோம், ஓகே அவ்வளோதான். ஏன்னா ஒன் முறை அப்படியாப்பா சரி போயிட்டு ஓகே. அந்த மாதிரி ஒரு கோஆப்ரேஷன்லாம் சான்ஸே இல்லை. ஸோ இது மாதிரி அவர் ஹீரோ பக்கம். அவர் கணேஷ் கேமராமேன் வந்து அவரும் நோ காம்ப்ரமைஸ். இல்லை இது வேணாம், இது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து தான் இது பண்ணணும் அப்படின்னு பெரிய அந்த டீம் பூராவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விடா கண்டன் கொடா கண்டன் மாதிரி. இவங்களுக்கு எல்லாம் மேலே வந்து ப்ரொடியூசர், என்ன சார் எப்படியோ ஒரு டேட் சொன்னீங்க இன்னும் போயிட்டே இருக்கு, பரவாயில்ல சார் படம் நல்லா வந்தால் போதும் பார்த்துக்கலாம்
எம்ஆர்சி கிளப்பில் இங்கே பர்மிஷன் கிடைக்கல. சரி வேறு எங்கே சார் கிடைக்கும்? மைசூரில் கிடைக்கும். பரவாயில்ல, அங்கே போய் வச்சுக்கலாம் ஷூட்டிங், அங்கே போய் ஷூட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பர்மிஷன் கிடைக்கிறது இப்போ வந்து அதான் அது ஒரு மிகப்பெரிய உழைப்புக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த காரி. இதில் ஒருத்தர் சலைச்சவங்க இல்லை. யாரை பற்றியும் நம்ம வந்து நான் ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அது தவறாக இருக்கும், மன்னிச்சுங்க. இந்த படம் கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.